எஃபாடுங்க எல்லாம் டீப் சைலன்ஸுங்க எல்லாரும். நாங்கள் மார்னிங் சஃபாரி போகிறதுனால ட்ரோன் இல்லை, இந்தியன் கார் இது சாம்பார் டீர் அலர்ட் ஆகிடுச்சு. பார்த்துட்டு நம்மளோட பார்க்குது. டைகர் வருமானு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஜோன் இது. ஒரு குட்டியோட போயிட்டுருக்கு. ஸ்ட்ரைப் நெக்டு மாங்கூஸுங்க, வைல்டு போர் அண்டு ஸ்பாட்டட் டியர்ஸ். இது பக்மார்க்குங்க டைகர். இது கம்யூனிகேஷன் ஒரு ஆண்மயில். இதோட பூப்புங்க, டைகரோட பூப்பு. இது வந்து ஒரு உடம்பு கரெக்டாக படுத்துட்ருக்கு. நல்ல மழை வந்து தண்ணியெல்லாம் அங்கங்கே இருந்துச்சுங்க. ஒரு எலிஃபெண்ட்டுங்க கேமப்ளஜாக இருக்குது. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா டீர், ஏகப்பட்ட டீர்ஸ் இருக்குது. நம்ம அகாமடேஷன் வந்துங்க கோகிலா ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸில் இருந்து நம்ம சஃபாரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு 11 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இப்போது சஃபாரி புக்கிங் ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஆன்லைன் டிக்கெட்டு எல்லாம் வந்து ஃபுல்லாக இதாச்சுன்னா ஆன்லைன் டிக்கெட்டுக்கு வந்து நமக்கு பஸ் நம்பர் இது கொடுத்துருவாங்க. ஆஃப்லைனில் வந்து இப்போ ஆன்லைனில் வந்து கொஞ்சம் ஸ்லாட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆஃப்லைன் வந்து டிக்கெட் வந்து பெஸ்ட்டாக புக் பண்ணிக்குவாங்க. அந்த இது கேண்டர் பஸ் சஃபாரி நம்ம இதுதாங்க புக் பண்ணியிருக்கிறோம் கேண்டர் பஸ்ஸில். இதெல்லாம் வந்து இங்கே ஆல்ரெடி நான் வந்து சொன்னேன்ல, இந்த மாதிரி சஃபாரி பாயிண்ட்லேருந்து இருக்கிற சுவீனியர் ஷாப்ஸ், அப்புறம் வந்து கிஃப்ட் ஷாப், வைல்ட் லைஃப் கிஃப்ட்டு, அப்புறம் வந்து ஃபுட் அண்ட் சாட்ஸ் அண்ட் ஜூஸ் ஷாப் இந்த மாதிரி இருக்குது. பார்க்கிங் லாட்டில் இருக்கோம். நம்ம வந்து இப்போ சஃபாரியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. 3:30 ஆச்சு. ஒவ்வொரு பஸ்ஸு ஒரு ஜீப்பில் ஆரம்பிச்சிச்சு. நம்ம கேண்டர் பஸ்ஸும் வந்துச்சுங்க. பஸ் டிக்கெட்டு சீட் நம்பர். ஆஃப்டர்நூன் 3:30 ஸ்டார்ட் ஆச்சுன்னா 6 o'clock சஃபாரி. எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஈவினிங் சஃபாரி 6:30 வரைக்கும் ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் இருட் ஆயிடுச்சு. நாங்கள் வரும்போது சஃபாரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அட்வென்ச்சருக்காக வெயிட் பண்ணுங்கள். Family, mother and cow. Small one is a male elephant. There. The tusky elephant both have a tusky elephant. சஃபாரி ஸ்டார்ட் பண்ண அந்த மெயின் ரோட்லேயே சஃபாரி ஜோனுக்கு போகல. Now enter the safari road, please maintain silence. The very important point, animals identify your land. It's a natural habitat forest. In total area in 24,020 square kilometers. Using for safari zone, a safari zone call it 10 tiger. One tiger 30 km territory area. Another name must black forest, blood bear, elephant, car, somebody spotted deer, wild dog, wild boar, 45 language is there. The site depend your land. Please maintain silence. It's observation. Female spotted deer. ஏகப்பட்ட ஸ்பாட்டட் டீருங்க. எங்கே பார்த்தாலும் ஸ்பாட்டட் டீர் ரொம்ப பிளாக் அண்ட் பிளாக்காக சுற்றிட்டு இருந்துச்சு. நல்லா க்ரீனிஷ் ஆயிடுச்சுங்க. அந்த மழை வந்து க்ரீனிஷ் ஆனதுனால நம்மளுக்கு கண்ணுக்களை தெரிய மாட்டேங்குது. Peacock. The Indian peacock, put on the male peacock. The Indian national bird. But mostly. அப்புறம் ஒரு லேக்கு ஓரமாக கூட்டிகிட்டு போனார். அங்கே ஒரு கிரேட் எக்ரேட் தெரிஞ்சுது, ரொம்ப லாங்கு ஆப்போசிட்டு இதில். அப்புறம் அங்கே கொஞ்சம் பிளாக் ஆஃப் டியர்ஸ் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. எகெயின் பெரிய டியர் கூட்டம் தான். அப்படியே வெஹிக்கிள் கிராஷ் ஆகி போனது தான். கடைசியாக அந்த 4-5 டியர் எல்லாம் கேண்டர் பஸ்ஸை கிராஷ் ஆகி போன டியர்ஸ் தான். எல்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்தா அங்கே ஏதோ ஒன்று ப்ரிடேட்டர்ஸ் இல்லை. ஏன்னா வந்து ப்ரிடேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அலாரம் கால் கொடுப்போம். அப்போ தான் வந்து சொன்னாங்க இந்த லேக்கில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. போயிருக்க மாதிரி தெரியுது. இங்கே எதுவும் இந்த வாட்டர் வந்து பார்த்தா நமக்கு எதுவும் இல்லை. சும்மா அந்த ஸ்பாட் தான் எங்கே போனாலும்
எல்லாம் அமைதியாக சொன்னாங்க. ஸ்பாட்டில் டெக் இந்தியன் இருந்து பார்த்தேங்க. பார்த்தா ஸ்பாட்டட் டியர் அண்ட் இந்தியன் ஸ்பாட் டிங் டெக் இருக்குது, ரெண்டு இருக்குது. அந்த சவுண்ட் வந்து ரெட் லேப்பிங், ரெட் ரேட்டில் லேப்பிங். ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்துட்டு அப்புறம் இல்லைன்னா நான் கிளம்பிட்டேங்க. அப்போ வேறு ஸ்பாட் போயிடலான்ட்டு கிளம்பிட்டேன். இப்போ கரெக்டாக ஆப்போசிட்டில் ஒரு ஜீப் வந்துச்சுங்க. அவங்க வந்து லெப்பாடு ஒரு ஸ்பாட் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஆண்டவே நம்ம இப்போ பார்த்தா அந்த ಸಾಂಬಾರ್ அந்த ಕಟ್ பண்ணிட்டு ಸ್ವಲ್ಪ ಸ್ಲೋ ಮಾಡಿ ಸರ್, ಯಾಕಂದರೆ ಸಾಂಬಾರ್ ಡೀರ್ ಎಲ್ಲ ತುಂಬ ರೇರ್. அதிசயமாக நம்மளுக்கு ஒரு சாம்பார் டியர், ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் நமக்கு கிடைச்சிது. சவுத் இந்தியாவில் வந்து இது கொஞ்சம் குறைவு தான். பட் ஒரு வாட்டர் ஹோல். நம்ம வந்து திருப்பியும் அங்கே ஒரு ஸ்மால், அதாவது ஒரு கப்பு சாம்பார் டியர் அங்கே இருக்குது. ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் அண்ட் மேபி பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஓரளவுக்கு மயில ரொம்ப இடத்துல ஸ்பாட் பண்ண முடியுங்க மஞ்சப்பூரில். காமன் ரைனாங்க, 2 காமன் ரைனா ஒரு பேர் அப்படியே இறை தேடி ஸ்பீடாக போயிட்டுருக்கு. மற்றவங்களெல்லாம் ரொம்ப பேர் இந்த டைகர் லெப்பர்டில் பார்த்துருக்காங்க. நாங்கள் எல்லோரும் கேட்டர் பஸ்ஸு, பெரிய பஸ்ஸெல்லாம் நாங்கள் இதுதான் தேடி சுற்றிட்டு இருக்கோம். எங்கெங்கே வாட்டர் ஹோலுக்கும் அங்கெல்லாம் கண்டிப்பாக டைகர் அந்த சாம்பார் டியரில் வரும். அதெல்லாம் பார்த்து போயிட்டு இருக்கோம். இது வந்து இந்தியன் கார், அதாவது இந்தியன் பைசனோட பிரிண்ட் தான். கைடு சொன்னாருங்க, அங்கே வந்து ஒரு டைகர் வந்து 3 கப்பு போட்டிருக்கு அப்படி சொன்னார். அமைதியாக இருந்தால் கண்டிப்பாக காட்டன்னு சொல்லியிருந்தார். அப்போ ஏன்னா வந்து அந்த கப் மார்க், அப்போ டைகர் கப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த வழியாக தான் போயிருக்குதுன்னு சொல்லி போட்டு சொல்லியிருந்தார். அதனால் மற்றவங்களும் அந்த கப் மார்க்கில் பார்த்து வந்துருந்தாங்க. சாம்பார் டியருங்க, திருப்பியும் 2 ஃபீமேல்ஸ், எங்கு நாட்டு வெல் க்ரோன், 2 எங்க இருக்குது. அலர்ட் ஆயிடுச்சு, பார்த்துட்டு நம்மளோட பார்க்குது. 2 ஃபீமேல் தான் பாருங்க. இந்த மதிப்பில் எங்கெங்கே டைகர் ஜாஸ்தியாக ஸ்பாட் பண்ணுவாங்களோ அந்த ஏரியாக்குள்ளே போய் ட்ரை பண்ணி பார்த்தோம். கை அப்போ கொஞ்சம் கையில் போச்சு. இது வந்து இந்தியன் காரு, எல்லாம் மேல், நல்லா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபுல் வெல் க்ரோன் இல்லை, இந்தியன் கார் இது. இந்தியன் காரோட ஃபுட்பிரிண்ட் பார்த்தோம். இப்போ வந்து ஆப்போசிட் வந்து பார்த்தா அது கரெக்டாக இங்கே போயிட்டுருக்கு. அதுக்கு குரூப்பு ஆல்மோஸ்ட் லைக் 1 2 3 4 5 ஒரு 5-6 தானே ரொம்ப கிராஸ் ஆகி போயிடுச்சு, கரோடு கிராஸ் ஆகிடுச்சு. இது வந்து எங்கே இன்னும் வளராத ஒரு பைசன் தான் இன்னும் போயிட்டுருக்கு கீழே. பட் எல்லாம் எங்கே நல்ல வெல் க்ரோன் எதுவும் இல்லை. என்ன முன்னால் காஃப் அண்ட் பேரண்ட்ஸ். ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಎಲ್ಲ ಫೀಮೇಲ್ ಗಾರ್. ಎಲ್ಲ ಫೀಮೇಲ್. ಮೇಲ್ ಗಾರ್ ಬಂದು 1000 ಕಿಲೋಮೀಟರ್ ಬರುತ್ತೆ ಮೋರ್. ಚೆನ್ನಾಗಿ ಸೈನಿಂಗ್ ಆಗಿರುತ್ತೆ. ಹೌದು, ಜೆಟ್ ಬ್ಲಾಕ್ ಆಗುತ್ತೆ. பைசன் நம்ம இந்தியன் காரை பார்த்து வந்து
ஒரு ப்ளஸ்ஸு. உண்மையிலே இந்த லார்ஜஸ்ட் ஹெர்பிவோர் இன் சவுத் ஈஸ்ட் ஏசியா பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நம்ம வந்து இப்போ வந்து சஃபாரி ட்ராக் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து எப்படி இருக்கும் பந்திப்பூர் சஃபாரி ட்ராக்ங்கிறது. இப்போ வந்து மேல் ஒரு காரை நம்ம பார்த்துட்டோம் வித்து பார்ட்னர்ஸ். அந்த பின்னால் இருக்காங்க. இது நல்லா இருக்கும், வெல் க்ரௌண்ட். பாருங்க, ஒரு எலிஃபண்ட் வித் கப்பு ஒரு குட்டியோட போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி டஸ்டிங் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ஃபீமேல் எலிஃபண்ட். ನೀರು తీసుకుంటಬೇಕು. ವಾವ್, ಮಡ್ ಬಾತ್. the mosquito repellent ಅದು ಮಡ್ ಇನ್ಕ್ಲೂಡ್ and also protect UV rays. Mother and baby. So cute. ಸೈಲೆಂಟ್ ಆಗಿದೆ ಮೇಡಮ್. ಸೈಲೆಂಟ್ ನೋಡಿ, ಸಮ್ಟೈಮ್ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡ್ತಾರೆ. Class. Yes, around 20 feet, 25 feet. நம்ம கிளம்புறோம். அது அருமையான ஒரு எலிஃபெண்ட் சைட்டிங் இது. நம்ம ஹைலி மெமரபிள். எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சஃபாரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நம்ம வந்து பேக் டு சஃபாரி ஸ்டார்ட் பாயிண்ட்டு. ஆல்மோஸ்ட் திருப்பியும் ஆன் த வே அதே ஃப்ளாக் அப் ஹர்ட் அப் ஸ்பாட்டட் ஹியர். And so we're going to see this group again in the morning session as well. நம்ம டைகர் லெப்பர்டெல்லாம் பார்க்க முடியலனாலும் எலிஃபண்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸு பக்கம் இருந்து பார்த்தது. இந்தியன் கார் அதையும் பார்த்தது. அண்ட் சாம்பார் டியர், பிளாக் ஆப் ஸ்பாட்டட் டியர், பீகாக் எல்லாம் அந்த வாட்டர் ஹோல்ஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்குது. இதுதான் பந்திப்பூர் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸோட கேம்பஸுங்க. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிறோம். நாங்கள் திருப்பியும் அங்கே சஃபாரி ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து கார் அங்கே தான் பார்க் பண்ணிக்கிறோம். எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. காலையில் சந்திக்கலாம் திருப்பியும். இப்போ மார்னிங் சஃபாரி நம்ம வந்து அதே பஸ்ஸு தான். நேற்று எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவோம் அதே பஸ்ஸு தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். சீட் நம்பர் மாத்திரம் டிஃப்ரெண்ட். வாங்க இன்னைக்கு மார்னிங் சஃபாரியில் என்னென்ன அனிமலுக்கு நம்ம நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்னிங் சஃபாரி 6:30 to 8:30. வாங்க பார்க்கலாம். சஃபாரி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. வாங்க அட்வென்ச்சர் போய் பார்க்கலாம். மார்னிங் அட்வென்ச்சர் ஆஸ் யூஸ்வல். சஃபாரி ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம பஃபர் ஜோனுக்கு ஒரு 11 கிலோமீட்டர். ஊட்டி டு மைசூர் எக்ஸ்பிரஸ் வேயில் தான் போகணும். இதுதான் நம்ம பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் சஃபாரி பஃபர் ஜோனுங்க. ஆஸ் யூஸ்வல் ஸ்பாட்டட் டியர் ரோட்லேயே நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். இப்போ நம்ம மங்களா ரோடு சைடு புக்கில் போய் அந்த பஃபர் ஜோன்லேருந்து போய் இப்போ கோர் ஜோனுக்கு வந்துருக்குறோம். ஏன்னா வந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அங்கே டைகர் இருக்குன்ட்டு. ஆனால் எங்களுக்கு கிடைச்சது டைகரோட பக்கமாக தான் கிடச்சிதுங்க. டைகர் அங்கேருந்து போயிடுச்சு. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ நடந்து போயிருக்கு. அது காலேஜ் பார்த்திங்களா, நல்லா தெரியுது. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக போயிருக்குது. சரி, அது வாட்டர் ஹோல் தான் போயிருக்குன்னு சொல்லி போட்டு வைல்டு மஷ்ரூம் எல்லாம் பார்த்துட்டு
வாட்டர் ஹோல் போய் பார்த்தோம். அந்த வாட்டர் ஹோல் இல்லை. அந்த பேர்டோட சவுண்டில் கேட்டுட்டு திருப்பி இந்த வைல்ட் மஷ்ரூம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம வேறு ஜோன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கோர் ஜோன் வந்து டைகர் மங்களா ரோட்டில் காலையில் தாசியாக இருக்குன்ட்டு இங்கே வந்தோம். ஆனால் வந்து இங்கே கிடைக்கல. நம்ம ஆப்போசிட்டு கோர் ஜோனுக்கு போகலான்னு செய்யப்பட்டு தான் கூட்டிகிட்டு போனாங்க. அந்த வே இவ்வளவு ஸ்பாட்டட் டியரை நம்ம பார்க்க முடிஞ்சுது. நல்ல சன்லைட்டில் கிளார் ஆகி அதோட ஆன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பேக் ட்ராப்பில் பார்த்தீங்கன்னா அந்த முதுமலை ஹில்ஸோட லேண்ட்ஸ்கேப்பு எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அழகான ஒரு கியூட் பேர்டை வந்து கேப்சர் பண்ணி, ஆனால் வந்து அது ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியல. மோஸ்ட்லி ஃப்ளை கேச்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இப்போ வேறு கோர் ஜோனில் பார்த்தா மேலே மயில் அழகாக சன் பாத் எடுத்துகிட்டு இருந்துச்சு. அந்த குளிருக்கு மரத்து மேலே உட்காந்துட்டு அழகாக சன்லைட்டில் பார்க்குறக்கே அழகாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு ஒரு பீஹென் கிடச்சிதுங்க மயில், அதாவது பெண் மயில். பக்கமே பார்த்தீங்களா ஸ்டைப் நெக்டு மங்கூஸ் இருந்துச்சு. எனக்கு அது கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆச்சு, ஏன்னா ரொம்ப தூரம் இருந்துச்சு. நம்ம கேண்டர் பஸ்ஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 400-500 மீட்டர் இருக்குங்க. 400 மீட்டர் இருக்கும். ரொம்ப தூரம் தள்ளி தான் இருந்துச்சு. அதனால் கிளியர் எடுக்க முடியலைங்க. நல்ல இப்போ ஸ்டைப் நெக்டு மங்கூஸ் வந்து எப்பவும் ஜோடியாக தான் இருக்கும். இது நம்ம தனியாக பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சிங்கிள் வைல்டு போர் இருக்குது. ஓகே, இங்கே கொஞ்சம் நாங்கள் தான் இருக்குது ஏறினாங்க. சஃபாரிக்கு வந்தாங்களா இல்லை அவங்க குடும்ப கதை பேசினா வந்தாங்கன்னு தெரியல. ஒரு 4 நார்த் இந்தியன்ஸ் என்டையர் சஃபாரி பேசிகிட்டே தான் இருந்தாங்க. நீங்களும் கேட்டே தான் இருந்திருக்கீங்க. கரெக்டாக ஒரு ரெட்டு வேட்டில்டு லேப்பிங்க அழகாக கற்றுங்க. அதனோட செப்பிங் சவுண்டு கேளுங்க. அந்த ஜீப்பு டிரைவர் அவங்களும் எதுவும் பார்க்கவே இல்லை. ஒரு ஸ்பாட்டுக்கு போனாங்களாமா டைகருக்குன்னு தெரிஞ்சுட்டு. பட் அங்கே போகிறக்குள்ளார அது போயிடுச்சு. நம்ம கேண்டருக்குள்ளார டோட்டலாகவே இழுத்துருக்காங்க. 4 பேர் நார்த் இந்தியன்ஸு, நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ இருக்கிற ஒரு ஆளுங்க, அப்புறம் கைடும் டிரைவர் தாங்க. இந்த இவங்ககிட்ட அந்த ஜீப் பற்றி கேட்டு பார்த்தாங்க. அவங்களும் எதுவும் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அவங்க. இது வந்து டைகரோட பூப்பு, டைகரோட எச்சம். இது சஃபாரி ஆரம்பிச்சு 2.5 hours ஆச்சுங்க. நான் இது வரைக்கும் எதையும் பார்க்கவே இல்லை. ஜீப் டிரைவருக்கும் அதே சொல்கிறாங்க, ஜீப் தான் கிடைக்கலன்னா. இது வந்து ஒரு உடம்பு கரெக்டாக படுத்துட்ருக்கு. மானிட்டர் லிஜ் அது வந்து அந்த லிஜார்டுக்கு அதே வாட்டர் ஹோலில் ஒரு இந்த ரொம்ப லாங்குங்க. ஜூம் பண்ணி எடுத்தாலும் கரெக்டாக தெரில. மாட்டு லிஜார்டு நேற்று பார்த்து நிறைய இன்னைக்கு ஒரு இது பண்ணிருக்கு. பட் சிங்கிள் எலிஃபென்ட் ஏதோ ஒரு அவங்க இது கால் வந்துச்சு. ஒரு டிரைவர் எங்கேயோ விட்டார், விட்டார். ஏதோ அந்த டைகர் விட்டார் பயங்கரம். ஸோ அட்லீஸ்ட் டைகர் நம்ம பார்த்துக்கலாம் போய் பார்த்தோம். ಸರ್ ಸ್ಟಾಪ್ ಮಾಡ್ತೀರಾ? ಇದಿದೆ ಸ್ಟಾಕ್ ಇದೆ, ಪೇಂಟೆಡ್ ಸ್ಟಾಕ್. பெயிண்டட் ஸ்டார் ரொம்ப அழகாக இருக்குங்க. கலர் கலராக கலெக்ஷனில் பார்க்க கலர் ಆಯ್ತು.
இங்கே வந்து ஒரு டைகர் 2 கப்ஸு இருக்காமா. அதோட பப் மார்க் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்னொரு ஜோன்லேயும் பப் மார்க் கிடைச்சிது. பட்டு நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணி பார்த்தோம் அங்கே வாட்டர் ஹோலில். ஆனால் வந்து டைகர் நம்மளுக்கு கிடைக்கல. ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தோம், கிடைக்கல. அட்லீஸ்ட் நல்லா மழை வந்து லஷ்கரினாக இருந்ததுனால நம்ம டைகரை பார்க்க முடியலன்னு நினைக்கிறேங்க. அனுமன்லங்கூர், கிரேலங்கூர், இங்கே அனுமன்லங்கூர்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டில். பட் இது கிரேலங்கூர். இங்கே நீலகிரியில் ரொம்ப காமன். இது கீழே ஒன்று உட்காந்துருக்கு. வாங்க மேலே பார்த்தீங்கன்னா அதோட ஃபேமிலி, அந்த சின்ன குட்டி எல்லாம் உட்காந்துருக்கு. விசிபிலிட்டி இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட்டு இது வந்து ஓரளவுக்கு அந்த டென்ஸாக கொஞ்சம் உட்காந்துருக்கு தெரியும் உங்களுக்கு. பாருங்கள். இது நாங்கள் சஃபாரியில் முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு செக் அவுட் பண்ண போகும்போது அந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் கெஸ்ட் ஹவுஸ் முன்னால் இருந்த அந்த லங்கூர் தான் நாங்கள் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறோங்க. இது சஃபாரியில் எடுத்தது இல்லைங்க. கடைசி வரைக்கும் நம்ம டைகர் லெப்பாடை பார்க்க முடியலைங்க. ஆனால் வந்து என்னோடய ஃப்ரெண்டு இன்னொருத்தர் வந்து அவர் ஜீப்பில் போயிருந்தார் எங்கள் ஈவினிங் சஃபாரி. நேற்று நாங்கள் போயிருந்தப்போ அந்த ஈவினிங் சஃபாரியில் அவர் பார்த்த அந்த லெப்பாடை தான் எங்களுக்கு ஷேர் பண்ணிக்காரு. பாருங்கள். அது அவரும் ஜீப்புக்கு முன்னால் இந்த லெப்பாடு விட்டுட்டு வேறு அங்கே முன்னால் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோக்கஸ் பண்ண போய் ஜீப்பு வந்து விட்டாருங்க. அதனால் வந்து அவரு ஒரு சின்ன கிளிப்பை காட்டியிருந்தார், ஷேர் பண்ணியிருந்தார். அப்புறம் அது இவர் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு திரும்பக்குள்ளே இது போயிட்டுருக்குங்களாம், ரொம்ப தூரம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. வாட் எவர் பேபி, தேங்க்ஸ் பிரின்ஸ் ஃபார் திஸ் ஆசம் கிளிப். எப்படி லெப்பாடு காட்டிட்டு உங்களுக்கு டயர் காட்டாமல் இருப்பேனா? இது என்னோடய வீடியோ கிளப் இருக்குது. அந்த வீடியோ கிளப்பில் வந்து பந்திப்பூரோட டைகர் வந்து 2 கிளிப்பை வந்து பரத்குமார் அண்ட் மைத்தி டிஜிட்டல் வந்து எனக்கு ஷேர் பண்ணிக்காங்க. இப்படி தான் இருக்குங்க. நம்ம டேரெக்டாக பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். அதுதான் ஒரு எப்படியோ எங்களோட இந்த மார்னிங் சஃபாரி முடிச்சுட்டு இப்போ நாங்கள் முதுமலை வழியாக பந்திப்பூர் பை சொல்லிவிட்டு மசனகுடி போனோங்க. அந்த எபிசோடை வந்து நான் நெக்ஸ்ட் எபிசோடு காட்டுறேன். ஸ்டே டியூன்டு. உங்களுக்கு அந்த முதுமலை வழியே போகிற அந்த வைல்ட் லைஃப் ஸ்பாட்டிங்ஸு, அவர் மசனகுடியோட அந்த வைல்ட் லைஃப் சஃபாரி, ஜீப் சஃபாரி எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து என்னோடய நெக்ஸ்ட் எபிசோடு கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.